இன்று நாம் இஸ்லாமிய இல்லற வாழ்வில் கணவன் மனைவி உறவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக தடை செய்த அதாவது விலக்கிய விஷயங்களை பற்றி விவாதிக்கிறோம். இல்லறம் என்பது ஒரு புனிதமான உறவு. அதில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களையும் சட்டங்களையும் சரியாக அறிந்து அவற்றை வாழ்வில் கொண்டு வருவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும். இந்த உரையாடலில் மிகவும் முக்கியமான மற்றும் தீவிரமான 2 விலக்குகளை முதலில் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த தடைகளுக்கு இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. 1. மலவாயில் உறவு, ஆனல் செக்ஸ். முதலாவதாக மலவாயில் அதாவது மலத்துவாரம் உறவு கொள்வது இஸ்லாமிய பார்வையில் முற்றிலும் விலக்கப்பட்டது, அதாவது ஹராம் ஆகும். இது இயற்கையான முறைக்கு எதிரான ஒன்றாகும். உடலில் உள்ள அசுத்தங்கள் வெளியேற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்த ஒரு பகுதியாகும் அது. இந்த செயலை இஸ்லாம் ஒரு சாதாரண தவறாக பார்க்கவில்லை, மாறாக ஒரு பெரும் பாவமாகவே கருதுகிறது. இத்தகைய செயலில் ஈடுபடுபவர்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சபித்துள்ளார்கள் என்று ஹதீசுகளில் நாம் காண முடிகிறது. அல்லாவின் சாபத்திற்கு காரணமான இத்தகைய செயல்களிலிருந்து ஒவ்வொரு விசுவாசியும் முற்றிலும் விலகி இருக்க வேண்டும். இல்லற உறவின் தூய்மையும் அதன் இலக்கும் பரிசுத்தத்தின் அடிப்படையில் அமைந்தவை. அந்த பரிசுத்தத்திற்கு எதிரான எல்லா காரியங்களுக்கும் நாம் அஞ்ச வேண்டும். 2. மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வது தொடர்பானது. ஒரு பெண் மாதவிடாய் நிலையில் அதாவது ஹைவ் என்ற நிலையில் இருக்கும்போது அவளுடைய கணவன் அவளுடன் உடலுறவு கொள்வது இஸ்லாத்தில் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. புனித குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி தெளிவாக கட்டளையிட்டுள்ளான். சூரத்துல் பக்கரா வசனம் 222 கவனியுங்கள். மாதவிடாயை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள், நீர் கூறும், அது ஓர் அசுத்தமாகும். ஆகவே மாதவிடாய் காலங்களில் நீங்கள் பெண்களை விட்டும் விலகியிருங்கள். அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். அவர்கள் தூய்மையாகிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட விதத்தில் நீங்கள் அவர்களை அணுகலாம். இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் மாதவிடாய் இருக்கும்போது ஃபர்ஜ் அதாவது யோனி வழியாக உடலுறவு கொள்வது முற்றிலும் ஹராமாகும். ஏனெனில் அந்த நேரத்தில் பெண் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தூய்மையான நிலையில் இருப்பதில்லை. இந்த சட்டம் பெண்ணின் ஆரோக்கியத்திற்கும் உறவின் புனிதத்திற்கும் அவசியமானதாகும். எனினும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை உண்டு. இந்த விலக்கு உடலுறவுக்கு மட்டுமேயாகும். அதாவது ஃபர்ஜ் தவிர மற்ற உடல் பகுதிகளை அனுபவிப்பதற்கோ தடவுவதற்கோ முத்தமிடுவதற்கோ இஸ்லாம் தடை விதிக்கவில்லை. இவை அனைத்தும் இல்லற உறவில் அனுமதிக்கப்பட்டவை. விலக்கு தூய்மையாகும் வரை உடலுறவுக்கு மட்டுமே. அல்லாவின் வரம்புகளை நாம் மீறக்கூடாது. இனி இந்த 2 பெரிய விலக்குகளை தவிர இல்லற உறவில் கவனிக்க வேண்டிய வேறு சில விலக்குகளையும் நிபந்தனைகளையும் நாம் பார்க்கலாம். அனுமதிக்கப்பட்ட இடம். இல்லற ஜீவியத்தில் பாலியல் உறவு அனுமதிக்கப்பட்டிருப்பது ஃபர்ஜில் மட்டுமே ஆகும். இஸ்லாமிய சட்டத்தின்படி மனைவியின் யோனி வழியாக கொள்ளும் உறவு மட்டுமே அனுமதிக்கப்பட்டதாகும். இந்த வரம்பை மீறுவது தவறாகும். அனுமதிக்கப்பட்டவை ஏராளமாக இருக்கும்போது விலக்கப்பட்டதை நோக்கி திரும்புவது பெரும் ஆன்ம அழிவுக்கு காரணமாகும். வணக்க நேரங்களில் விலக்கு. சில குறிப்பிட்ட வணக்க நேரங்களில் இல்லற உறவு அனுமதிக்கப்படுவதில்லை. உதாரணமாக ரமலான் மாதத்தில் நோன்பின் பகல் நேரத்தில். அது நோன்பை முறிக்கும் முக்கியமான காரியங்களில் ஒன்றாகும். அதேபோல் ஹஜ் அல்லது உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்திருக்கும் போது உடலுறவு கொள்ளக்கூடாது. அது இஹ்ராமின் நிபந்தனைகளை மீறும் செயலாகும். மேலும் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கும் ஒருவருக்கும் இந்த நேரத்தில் உடலுறவு அனுமதிக்கப்படுவதில்லை. ஏனெனில் இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தின் நிபந்தனைகளில் முக்கியமானது பள்ளிவாசலிலேயே தங்குவதாகும். இந்த வணக்க நேரங்கள் அனைத்தும் அல்லாஹுடனான உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் சந்தர்ப்பங்களாகும். ஒரு முக்கியமான எச்சரிக்கை. சகோதரிகளே, சகோதரர்களே, இங்கு நாம் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை ஏற்க வேண்டும். பொதுவாக நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலால் ஆன இன்பங்களும் அனுபவங்களும் ஏராளமாக உள்ளன. இருந்த போதிலும் அதிலிருந்து கவனத்தை திருப்பி விலக்கப்பட்டதை நோக்கி ஹராமானதை நோக்கி செல்ல மனிதனை தூண்டுவது ஷைத்தானாகும். இப்லீஸ் மனிதனின் மனதில் இத்தகைய தீய எண்ணங்களை அழகான காரியங்களாக சித்தரிக்க முயற்சி செய்து வழிதவழச் செய்வான். சிலருக்கு அனுமதிக்கப்பட்டவற்றுடன் திருப்தி அடையாமல்
அசாதாரணமான ஹராமான விஷயங்களின் பக்கம் கவனம் செல்வது இந்த ஷைத்தானின் செல்வாக்கினால் ஆகும். முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை வழங்கியுள்ளார்கள். ஹதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, ஃபித்னத்துகள் அதாவது குழப்பங்கள் ஒரு பாயின் ஓரங்களை பின்னி போடுவது போல இதயங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும். அப்போது எந்த இதயம் அதை ஏற்றுக்கொள்கிறதோ அதில் ஒரு கருப்பு புள்ளி விழும். எந்த இதயம் அதை மறுக்கிறதோ அதில் ஒரு வெள்ளை புள்ளி விழும். இல்லற உறவில் இந்த விளக்கப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவதினால் நமது இதயங்களில் கருப்பு புள்ளிகள் விழ வாய்ப்புள்ளது. அந்த கருப்பு அதிகமாகும் போது இதயம் நன்மை தீமையை அடையாளம் காண முடியாத கல்புன் அஸ்வத் அதாவது கருப்பு இதயம் என்ற நிலைக்கு மாறும். அதாவது நன்மையை தீமையாகவும் தீமையை நன்மையாகவும் பார்க்கும் நிலை. அல்லாவின் வரம்புகளை மீறுவது நமது ஆன்மீக வாழ்க்கையை கடுமையாக பாவிக்கும். இஸ்லாமிய இல்லறம் என்பது வெறுமனே பாலியல் உறவில் மட்டும் அடங்குவதல்ல. அது கருணை, அன்பு, பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகியவற்றின் பெரிய உலகம். அந்த உலகம் அல்லாஹ் நிர்ணயித்த சட்டங்களுக்கு உட்பட்டு கட்டி எழுப்பப்படும் போதே அதற்கு அழகும் நற்கூலியும் கிடைக்கிறது. ஆகவே அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமது இல்லற வாழ்வில் இந்த விலக்குகளை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும். ஹராமான வழிகளை நோக்கி மனம் திரும்பாமல் அனுமதிக்கப்பட்ட நல்ல வழிகளில் இல்லற உறவை கொண்டு செல்ல நாம் உறுதியுடன் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இல்லற வாழ்வை அவனது திருப்தியில் நிலைநாட்டவும் விலக்கப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை காப்பாற்றவும் செய்வானாக. ஆமீன்.